நான் காலையில பஸ் விட்டு இறங்கி வெளில வந்துட்டு மேப் எடுத்து பார்க்குறேன். ஒருத்தன் ஃபோனை பறிச்சுட்டு ஓடிட்டான். என் ஃபோனை வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த சைக்கிளிங் பண்ணுவானுங்களே, ஃபோனை பறிக்கிறதுக்கு இங்கே ஒரு பெரிய குரூப்ஸ் இருக்கும். காலங்காத்தால 5 மணிக்கு பறிச்சுட்டு போயிட்டான். டப்புன்னு விரட்டி போய் பிடிச்சிட்டேன். பிடிச்சதுக்கப்புறம் 2 ஃபோனை தூக்கி வீசிட்டான். 2 ஃபோனை ஐயோ ஃபோனை வீசிட்டான். ஆமா, என்ன 2 ஃபோனை வீசுறான் அப்படின்னு திரும்பி பார்த்தா பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். டேய் உங்ககிட்ட போன பரிசு என்கிட்ட வந்தாடா அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து பயங்கர போனை பறிப்பாங்க. ஓகேவா, போன பரிசு என்ன விட்டுறணும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கத்தி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. குத்துனாலும் போலீஸ் நம்மள தான் கேட்கும். நீ எதுக்கு உன்னை குத்திட்டா பத்தியா அப்படின்னு. ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கணும். அப்புறம் போய் நான் விரட்டி பிடிச்சதே மிகப்பெரிய தப்பு. ஆனா வந்து பிடிச்ச போன் எல்லாம் பறிச்சுன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு நடந்த சம்பவம் அதுல இருந்து 3 டைப் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு எப்படி இப்படி போனை பறிச்சுட்டு போன மட்டும் இருக்கிறதே ஒரு போன் எப்படி போயிருங்க அவனு சரின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து கிளம்பி நான் அந்த தியேட்டருக்குள்ள போறேன். டிக்கெட் முடிஞ்சுப்பா, டிக்கெட்லாம் கிடையாது, நேத்தே கொடுத்துட்டோம். நேத்தே கொடுத்துட்டியா, 4 மணிக்கு தானே கொடுக்கணும், அதானே ரூல்ஸ் அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் முடியாது, நேற்று கொடுத்துட்டேன் கிளம்பு. எனக்கெல்லாம் வந்து பயங்கர வெக்ஸ். ஏன்னா எப்படியாவது பார்த்தாகணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நாள்ல இருந்து கிளம்பி வந்திருக்கோம்.